தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு வாழ்த்துறையை கேட்டுக் கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு மாணிக் தாகூர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் CWC உறுப்பினர் டாக்டர் ஏ செல்லக்குமார் அவர்களே, என்னோடு தோளோடு தோள் கொடுத்து பலமாக உறுதுணையாக இருந்த மேலாள் தலைவர்கள் என் அருமை அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே, அருமை அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, அருமை அண்ணன் KS அழகிரி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட மாநில நிர்வாகிகளே, நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பொறுப்பேற்கும் பொழுது எப்படி பொறுப்பேற்றனோ அதை 2 மடங்கு மகிழ்ச்சியோடு இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மாணிக் தாகூர் அவரோட அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். எந்தவித சிக்கலும் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் மனநிறைவோடு ஒரு பொறுப்பிலிருந்து விடைபெறுகிறோம் என்றால் அதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. அந்த வகையில் இன்று பொறுப்பேற்றிருக்கிறார் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அகில இந்திய செயலாளர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள், நம்முடைய பொருளாளர் திரு ரூபி ஆர் மனோகரன் அவர்கள், துணைத் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ஆண்டுகளாக என்னோடு சுற்றுப்பயணம் செய்து எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும், எந்த வேலைகள் இருந்தாலும் என்னோடு பயணித்த துணைத் தலைவர் அண்ணன் சுர்ணா சேதுராமன் அவர்களை நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். அலுவலக பணிகளில எல்லோரையும் அரவணைத்து தாயில்லத்தோடு நடத்தி எனக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் ராமமோகன் அவர்களை பார்க்கிறேன். எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் 24 மணி நேரமும் எப்பொழுது அழைத்தாலும் என்னோடு வந்து பணியாற்றிய நம்முடைய முக்கிய பொறுப்பாளர்கள் திரு அருள் பெத்தையா அவர்கள், ஓராண்டுகளாக பணியாற்றிய திரு டி செல்வம் அவர்கள், மற்றும் நம்முடைய முக்கிய பொறுப்பாளர்கள் திரு அசோகன், வழக்கறிஞர் கீசு குமார், சிந்தை சேகர், கணபதி, எல்லோர் பெயரையும் சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த நேரமும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். மாவட்டத்திற்கு போனால் எந்த கட்சிக்கும் நாங்கள் சோலை போடவர்கள் இல்லை என்று எல்லா மாவட்ட தலைவர்களும் சிறப்பாக பணியாற்றி ஒரு நிகழ்ச்சியை வெற்றி வைத்த என் அருமை மாவட்ட தலைவர்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் இங்கே தெரிவிக்க நான் கடன்பட்டிருக்கிறேன். 2 வருடங்கள் 4 மாதங்கள் 10 நாட்கள். ஆனால் அங்கே படங்கள் இருக்கும். அந்த படத்தில் பார்த்தால் பட்டியல் இனத்தை சார்ந்த கக்கன்ஜி அவர்களும், இளைய பெருமாள் அவர்களும், மரகதம் சந்திரசேகர் அவர்களும் பணியாற்றிய நாட்களை விட என்ன கூடுதலாக பணியாற்றுவதற்கு அனுமதித்த எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கும், இந்த தேசத்தின் முகமாக இருக்கிற என் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கக்கன்ஜி அவர்கள் 2 முறை தலைவராக இருந்தார். ஒரு முறை 1 வருடத்தை தாண்ட முடியவில்லை. இன்னொரு முறை 1 வருடம் 3 மாதங்கள் இருந்தார். இளைய பெருமாள் அவர்கள் 10 மாதங்கள் இருந்தார். அம்மையார் மரகதம் சந்திரசேகர் அவர்கள் 11 மாதங்கள் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த பட்டியலில் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் பணியாற்றிய பெருமையை பெற்றேன் என்று நான் உங்களுடைய சார்பாக இங்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பொறுப்பேற்றவுடன் தாயுள்ளத்தோடு எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றால் அதை ஒருவருக்குத்தான் கொடுக்க முடியும். இன்னொருக்கு கிடைக்கவில்லை என்றால் அது சங்கடம் வரத்தான் செய்யும். இது யதார்த்தம் என்ற நியாயத்தை நான் உணர்ந்தவன். குறிப்பாக ஒரு மனநிறைவோடு பணியாற்றிய நாட்களை நான் இன்னும் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். ஒரு பணியை கொடுத்து விட்டார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கொடுக்கின்ற அழைப்புகள், அறிவிப்புகள், இதை நிறைவேற்ற வேண்டும் என்று இல்லாமல் ஒரு மாற்று சிந்தனையில் நம்முடைய நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும், இன்னும் வலிமை பெற வேண்டும். அடுத்தது யார் பொறுப்பேற்க வந்தாலும்
அவர்கள் பயணம் செய்வதற்கு மிகவும் இது மகிழ்ச்சியாகவும் எளிமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிராம கமிட்டியை நாம் ஆரம்பித்தோம். அப்பொழுது அஜய் குமார் என்ற பொறுப்பாளர் இருந்தார். அவரிடம் நான் இதை கேட்டவுடன் உடனே நீங்கள் இதை செய்யுங்கள் என்று அனுமதி அளித்தார். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எங்கே வேற மாநிலத்தில் இருந்தாலும் ஆக்கமும் ஊக்கம் அளித்தார். அதற்கு பொறுப்பான தலைவர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை, நீங்கள் தான் சரியான தலைவர், நீங்கள் என்னோடு ஒத்துழைத்து அந்த பணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவருக்கு தலைவர் பதவி கொடுத்தோம். அவரும் அந்த வயதில் எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த கிராம கமிட்டியை நியமித்தார்கள். நாம் அமைத்த கிராம கமிட்டிகள் மாநிலம் முழுவதும் 17,654 கிராம வார்டு கமிட்டிகளை நாம் நியமித்திருக்கிறோம். 1,64,000 பேருக்கு QR கோடோடு உலகம் தரம் வாய்ந்த ஐடி கார்டுகளை நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த 2 வருடம் 4 மாதங்கள் 10 நாட்களில் 270 பத்திரிகையாளர் சந்திப்பு, 7 மாவட்டங்கள் முழுவதும் சுற்றுப்பயணம், 52 முக்கிய போராட்டங்கள், 12 முறை கைது செய்து வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து மக்கள் பணியை உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய ஆதரவோடு மேற்கொள்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன். அதே போன்று ஏறக்குறைய 37 ஆண்டுகள் பிரச்சனையில் இருந்த காமராஜர் திடலை மீட்டெடுத்தோம். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள். நான் கிரீஷ் சோடங்கர் கிட்ட சொன்னேன், ஒரு 37-38 ஆண்டா நம்ம வீட்டு சொத்தை யாரோ ஒருத்தர் வச்சிருக்காரு, இது நியாயம் இல்லை, இதை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு. எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நீங்க ஒன்னா பாருங்க. ஒரு 6 மாசம் அந்த டாக்குமெண்ட்லாம் படிச்ச பிறகு ஒரு தெளிவு வந்தது. அப்புறம் எடுத்து எல்லாம் முடிஞ்சு வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் இதை கவனித்தார்கள். 3 நீதிபதிகளும் நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு தீர்ப்பளித்தார்கள். அந்த அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு 5,000 கோடி ரூபாய் சொத்தை இங்கே நம்முடைய கட்சிக்கு சொந்தமாக்கப்பட்டு இருக்கிறது, ட்ரஸ்டுக்கு சொந்தமாக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மனநிறைவு. நம்முடைய காலத்தில் இப்படிப்பட்ட பணிகளை கொடுக்க நம்முடைய அகில இந்திய தலைமை வாய்ப்பு கொடுத்து இங்கு இருக்கின்ற நம்முடைய தலைவர் பெருமக்கெல்லாம் ஒத்துழைப்போடு, எல்லோருடைய ஒத்துழைப்போடு இதை நாம் வென்றெடுத்திருக்கிறோமே என்ற மகிழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் அதற்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்திருக்கோம். அப்ரூவல் கேட்டாங்க, மத்திய அரசுடைய அப்ரூவல் தவிர எல்லா அப்ரூவலும் நாம பதிவு பண்ணி வாங்கி கொடுத்திருக்கோம். அதே போன்று அண்ணன் தங்கபால் அவர்கள், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த சொத்து பாதுகாப்பு குழுவில் அவரை போட்ட உடனே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தார். இதுக்கு முன்னாடி சொத்து பாதுகாப்பு குழுக்கு என்ன போட்டார் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள். அவர் தலைவராக இருக்கும் போது ஒரு முறை இதே மாதிரி கூப்பிட்டு, தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே அரசல் பரசலாம் நிறைய சொத்து இருக்குன்றாங்க, இதை உன்னை போடுற, நீ கொஞ்சம் பாத்துக்கிறியா அப்படின்னார். போடுங்கன்னா நான் எந்த பணி கொடுத்தாலும் கட்சி கொடுக்கிற பணியை செய்ய போறேன்னு. அவர் கொடுத்த அந்த பணியை ஏறக்குறைய 875 கோடி ரூபாய்க்கு உற்ற சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து டாக்குமெண்டேஷன் செஞ்சு அண்ணன் திருநாவுக்கரசரோட ஒப்படைத்து அந்த பெருமை அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களை சேரும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய மூதாதையர்கள் என்னென்ன வகுத்து கொடுத்திருக்கிறார்களோ அது சொத்தாக இருக்கட்டும், தத்துவமாக இருக்கட்டும், அதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த பணியை நாம் மேற்கொண்டோம். 2024-26 வரை 2,200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவி, வயநாடு நிலச்சரிவு ஏற்படும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக 1 கோடி ரூபாய் அங்கே நாம் நிதி கொடுத்திருக்கிறோம். அதே போன்ற கரூர் நெரிசல் விபத்தில் அங்க மாண்டு போனவர்களுக்கு ஒருவருக்கும் பணம் கொடுக்க வேண்டும் என்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அம்மையாருடைய வேண்டுகோளை ஏற்று அங்கே அனைவருக்கும் நம்முடைய ட்ரஸ்ட் சார்பாக நிதி உதவி அளித்து வந்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 9 நாடாளுமன்ற தொகுதிகளை போட்டியிட்டோம். இந்தியாவிலே ஒரு மாநிலம் 100% வெற்றி பெற்றது என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டும்தான் என்ற பெருமையை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பெற்று தந்திருக்கிறீர்கள். அதே போன்று சத்தியமூர்த்தி பவன் புனரமைத்தது, ஆடிட்டோரியம் புனரமைத்து எல்லா பணிகளையும் செய்திருக்கிறோம். இப்ப எங்கள் அன்பு சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் உட்கார்ந்து இதை நிர்வாகம் செய்தால் போதும், எல்லா கட்டமைப்பும் உங்களுக்காக தயாராக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. எங்க போனாலும் கிராம கமிட்டி இருக்கும்,
மாவட்ட கமிட்டி இருக்கும், வட்டார கமிட்டி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் எல்லாம் பியூரிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அதை நீங்க இனிமே 3 கோடி ரூபாய்க்கு மேல ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், எல்லாருக்கும் மருத்துவ உதவி கொடுக்கலாம். அதனால் நம்மால் முடிந்ததை நாம் செய்திருக்கிறோம். ஆக எந்த அளவிற்கு மனநிறைவோடு நான் இந்த பதவியிலிருந்து என்னை விடுத்து விடுங்கள் என்று தலைமையிடம் சொன்னேன் என்றால், எப்பொழுதுமே போதும் என்ற மனம் பொன்செய் மனம் என்று சொல்வார்கள். வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்தவர்கள். வயது போகும், நோய் வரும், மரணம் வரும். இதை 3ஐயும் படிக்காதவன் மனிதனாக இருக்க முடியாது. ஆக இதுவே நிரந்தரம் இல்லை என்றால் இந்த பதவி என்றைக்குமே நிரந்தரம் இல்லை என்பதை நான் அறிந்தவன், படித்தவன். ஆகையால் தான் துணிச்சலாக என்னை விடுவித்து விடுங்கள், என்னுடைய மனநிறைவோடு நான் விடைபெற நினைக்கிறேன் என்று ஹைகமாண்ட் நம்முடைய அகில இந்திய தலைமையிடம் சொன்ன பிறகு என்னை விடுவித்தார்கள். அகில இந்திய தலைமைக்கும் என்னோடு ஒத்துழைப்பளித்த என்னுடைய தாயுள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.